சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு முக்கிய திட்டங்களை தொடக்கி வைத்தார். சென்னையில் 167 கோடி ரூபாயில் மந்தைவெளி போக்குவரத்து வணிக வளாகத்திற்கு அடிக்கல் நாட்டினார். சென்னை மாநகரின் முக்கிய பகுதியாக திகழும் மந்தைவெளியில் சென்னை மெட்ரோ சொத்து மேலாண்மை நிறுவனம் சார்பில் 151 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சில்லறை மற்றும் வணிக வளாகத்துடன் கூடிய மந்தைவெளி பேருந்து முனையம் நவீனமயமாக்கப்படுகிறது. ஒக்கிய மடுவில் 60 கோடி ரூபாயில் அமைந்த மேம்பாலத்தை திறந்து வைத்தார். கால்நடை துறையில் புதிய கட்டடங்கள் திறப்பு மற்றும் அரசு பணி நியமன ஆணைகளையும் ஸ்டாலின் வழங்கினார். பதிவுத்துறையில் ஸ்டார் 3.0 எனும் புதிய மின்னணு சேவையையும், தூத்துக்குடியில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தையும் முதல்வர் தொடக்கி வைத்தார். தென் மாவட்டங்களின் வளர்ச்சியை மேம்படுத்தும் விதமாக தூத்துக்குடியில் கடந்த 4.5 வருடங்களில் பல்வேறு சிப்காட் தொழில் பூங்காக்கள் உருவாக்கப்பட்டு வின்ஃபாஸ்ட் ஆட்டோ இந்தியா பிரைவேட் லிமிடெட் போன்ற நிறுவனம். மேலும் சிறுபான்மையினர் நலத்துறையின் கீழ் வெளிநாட்டில் உயர்கல்வி பயிலும் 10 மாணவ மாணவிகளுக்கு தலா 36 லட்சம் ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கும் ஆணைகளும் வழங்கப்பட்டன.